இந்த நாளில் கொடுக்காத, அந்த நாளில் கொடுக்காத, அந்த நாளில் கொடுக்காதன்னு சொன்னால் எந்த நாள் தான் அது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா சாதாரணமாக எதுவும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்போ புதன்கிழமை நீங்கள் சொல்கிறீங்க, வெள்ளிக்கிழமைகளில் பெரும்பாலும் யாரும் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக கேட்குறேன். கரெக்ட். அது எப்படின்னா பஞ்சாங்கத்தில் வேற என்னென்ன சூக்ஷ்மம் சொல்லுங்க. வாரத்திலேயே இவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ வாரத்துல வந்து சுபவாரம் அசுபவாரம் சொன்னேன். புதன் வியாழன் வெள்ளி இதுல வந்து சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மட்டும்தான் பண்ணணும். அசுபவாரம்ன்றது ஞாயிறு வளர்பிறை தேய்பிறை சந்திரன் திங்கக்கிழமை செவ்வாய் சனி இந்த நாள்ல பணம் கொடுக்கல் வாங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ பிரச்சனைகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் தீரும். இந்த சுபவாரத்துல பண்ணக்கூடாது, சுபவாரத்துல பண்ணக்கூடாது. அசுபவாரத்துல நீங்க எல்லாமே பண்ணலாம். குடுக்கல் வாங்க ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம், அசுபவாரம் பண்ணலாம், குடுக்கல் வாங்க இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ். ஸோ இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய் ஃபேஸில் தலையிட்டு குளிப்பாங்க சில பேர் வியாழக்கிழமைக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி திங்ஸ் வச்சு தடவிட்டு பண்ணுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து 7 நாளைக்கு 7 எண்ணெய் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடுகு எண்ணெய், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடுகு எண்ணெய் தடவிட்டு நீங்க குளிச்சிங்கன்னா உங்களை பிடிச்சிக்கிற அத்தனை தரித்திரமும் உங்களை விட்டு வெளியே போயிடும். செவ்வாய்க்கிழமை கடுகு எண்ணெயில தலையில எல்லாம் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான அத்தனை தரித்திரங்களும் உங்களை விட்டு வெளியே போயிடும். உங்களுக்கு உண்டான அகால விபத்துக்கள் போயிடும். அகால விபத்துக்கள் அகால மரணங்கள் இதெல்லாம் இருந்தோம்னா வெளியே போயிடும். அதே மாதிரி எந்த விதமான கெட்ட சகலங்களும் எந்த விஷயம் வராது. ஸோ செவ்வாய்க்கிழமைக்கு கடுகு எண்ணெயில குளிக்கணும். குளிச்சிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். மற்ற நாள் இல்ல, நம்ம எப்படின்னா நமக்கு எதுக்கு எழுதுறோம் அதை முதல்ல எடுத்துருவோம். அதுல வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் முக்கியமா எடுத்துக்கோ. ஸோ இது ரெண்டு தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து சில நாள் சுப நாட்கள் சொல்லி நார்த்தில் சில பேர் இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது கூட கொஞ்சம் பாதி சுபம் பாதி தான். இது செவ்வாயும் சனியும் ரொம்ப இதுவானது. ஸோ செவ்வாய்க்கிழமை கடுகெண்ணையும் சனிக்கிழமை நல்லெண்ணையும் குளிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடியில் இருக்கிற அத்தனை விதமான தோஷங்களும் வெளியே போயிடும். சனி பண்ணும்போது நோய்கள் விளையிடும், இது பண்ணும்போது சத்ரு நாசம் ஏற்படும். சத்ரு நாசம் செவ்வாய்க்கிழமை கடுகு இது பண்ணா சத்ரு நாசம் ஏற்படும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விதமான தோஷங்கள் எல்லாம் இந்த 2 நாள் அன்னைக்கு கரெக்டா நீங்க குளிச்சிங்கனாலே வாரம் வாரம் பண்ணணும். பட் தசை நடக்கும்போது கட்டாயம் பண்ணணும்.